என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், அவனை டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா? மச்சான் அவனை பாத்தியா இல்லையா? ஏன் டிப்ரெஷன்லயே இருக்கான்? அது ஏன் மச்சான் கேக்குற? நைட்ல இருந்து ஒரே புரியாத கேள்வியா கேட்டு என்ன சாவ அடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்ல மச்சான், கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சானே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் அவனு கேக்குற, நான் ஒண்ணு கேக்கிட்டா, வானம் ஏன்டா நீல கலர்ல இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு. நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் அறிவியல் பலகை நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்து மருத்துவர் சரவணன் அவர்களிடம் கேட்ட நிகழ்ச்சியை இப்போது கேட்போம். வணக்கம் நேயர்களே, குழந்தைகள் நல மருத்துவர் CK சரவணன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். சரவணன் சார், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு என்னென்ன தடுப்பூசி போடணும், என்னென்ன ஆதாரமான ஊட்டச்சத்துக்கள் தரணும் அப்படின்றத நம்ம கிட்ட கலந்துரையாட போறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் GK சரவணன். பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் சார், அத பத்தி சொல்லுங்க. அது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறத விட நம்ம முதல்ல குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எவ்வாறு தாய்ப்பால் கொடுக்கணும், மாற்று உணவுகள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி முதல்ல பாத்திரலாம். குழந்தைக்கு முதல் உணவு தாய்ப்பால் தான். அதனால தாய்ப்பால் குழந்தை பிறந்தவுடன் கொடுப்பது மிக அவசியமாகும். குழந்தை பிறந்தவுடன் நார்மல் டெலிவரினா ஒரு 1/2 மணி நேரத்திலையும், சிசேரியன் டெலிவரினா 4 மணி நேரத்திலையும் தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியமாகும். பிறந்தவுடனே ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸ், அதாவது தேன், சர்க்கரை, தண்ணி போன்றவற்றை கொடுத்தோம்னா அது குழந்தையின் தாகத்தை குறைச்சு பால் உறிஞ்சி குடிக்கும் ஆர்வத்தையும் குறைக்கும். எடை குறைவா பிறந்த குழந்தைனா அதனுடைய தேவைகள் மற்ற குழந்தைகளை விட வேறுபட்டு தான் இருக்கும். அதனால அந்த குழந்தைகளுக்கு தேவையான சத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாயின் பாலில் மட்டுமே கிடைக்கும். ஆகவே தாய்ப்பாலில் மட்டுமே குழந்தைக்கு தேவையான புரதச்சத்து, மூளை வளர்ச்சிக்கு வேண்டிய சத்துகள், இம்யூனோகுளோபுலின் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்து, வைட்டமின்கள் ஆகியவை சரியான விகிதாச்சாரத்தில் கிடைக்கும். மாட்டுப்பால்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சத்துகள் அதிகமாகவும் ஒரு சில சத்துகள் குறைவாகவும் இருக்கும். அதனால பால்ல தண்ணி கலந்து கொடுக்கறதா வேண்டாமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வர்றது உண்டு. குழப்பங்கள்
மட்டுமல்ல தொந்தரவுகளும் நிறைய வர்றது உண்டு. வயிற்றுப்போக்கு, மில்க் புரோட்டீன் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை, பின்னாளில் சுவாச குழாய் அலர்ஜி, இது போன்ற பல்வேறு தீங்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ நிபுணர்கள் செய்த பல்வேறு ஆராய்ச்சிகளில் முடிவில் தெரிவது என்னன்னா, புட்டிப்பால் குடித்து வளர்ந்த குழந்தையை விட தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தையின் அறிவுத்திறனே அதிகம். ஆகவே தாய்ப்பாலுக்கு ஈடு வேற ஏதும் இல்லை. தாய்ப்பால் எத்தனை மாசத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சார்? அதாவது குழந்தையினுடைய எடை அதிகரிப்பு நார்மலா இருக்குமானால் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தோம்னா போதும். இதுவே குழந்தையினுடைய எடை அதிகரிப்பு அதிகமா இல்லை அப்படின்னாவோ அல்லது தாய்ப்பால் குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைத்தானாவோ 4 மாதத்துல சற்று மாற்று உணவுகளான அரிசி கஞ்சி, ராகி கூழ், பருப்பு தண்ணி ஆகியவற்றை கொடுக்கலாம். அப்படி இல்ல குழந்தையினுடைய எடை அதிகரிப்பு நார்மலா இருக்கும்னா 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமையானது. இப்போ பாத்தீங்கன்னா சில தாய்மார்களுக்கு பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் அளிக்கலாம்? நீங்க சொல்ற மாதிரி நிறைய தாய்மார்கள், வேலை செய்யற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் முதல்ல 2 மாதத்திற்காவது தாய்ப்பால் அவசியம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி வேலை செய்யும் தாய்மார்களா இருந்தாலுமே தாய்ப்பால் தனியா எடுத்து ஃப்ரிட்ஜ்லயோ அல்லது நார்மல் டெம்பரேச்சர்லயே கூட வச்சு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தானே தாராளமா ஒரு நாள் முழுக்கமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி எதுவுமே முடியவில்லை அப்படிங்கிற நேரத்துல மாற்று உணவுகளான மாட்டுப்பால் அல்லது டிண்டு மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற உணவுகள் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே தாய்ப்பாலுக்கு அடுத்தபடிதான். குழந்தைங்களுக்கு மாற்று உணவுன்னு சொல்லும் போது ஆரோக்கியமான உணவுனா நம்ம என்ன கொடுக்கலாம் சார்? அது 6 மாதத்துக்கு மேலதான் நம்ம மாற்று உணவுகள் பத்தியே பேச போறோம். 6 மாதம் முடிந்த குழந்தைகளுக்கு திட உணவுகளை நம்ம ஆரம்பிக்கலாங்க. திட உணவுன்னு சொல்லும் போது இந்த அரிசி பருப்பு சாதம் இது மாதிரி மசிய வைத்த உணவுகள், அதாவது மிக்சியில் அடித்த மாதிரியோ அல்லது கையில நல்லா மசிச்சோ கொடுக்கலாம். இதுல ஒவ்வொரு காய்கறிகளா மசிய வைத்து நம்ம சாப்பாட்டோட சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அது போக உங்களுக்கு மற்ற உணவுகளான இந்த சத்து மாவு கஞ்சி இது மாதிரி உணவுகளையும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மற்றபடிக்கு நம்ம ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆப்பிள் தர்றேன், 1 டம்ளர் கேரட் ஜூஸ் தர்றேன், ஒரு உருளைக்கிழங்கு தினமும் வேக வைத்து கொடுக்கறேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாம எல்லா உணவு வகைகளையும் சரியான விகிதாச்சாரத்தில் கொடுக்கறதே நல்லதாகும். டிண்டு ஃபுட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இதுகளெல்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தபடியா குழந்தைங்களுக்கு தடுப்பூசிகளை எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன தடுப்பூசி போடலாம், தடுப்பூசி போடுவதோட அவசியம், கட்டாயம் போடணுமா, அதனால ஏற்படும் நோய் தடுப்பு முறையை பத்தி சொல்லுங்க சார். குழந்தைகளுக்கு அந்தந்த வயதுக்குரிய தடுப்பூசிகளை போடுவது மிகவும் அவசியமாகும். பிறந்தவுடன் பிசிஜி என்று சொல்லக்கூடிய காச நோய் தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்து ஆகியவை இட வேண்டும். 1, 2, 3 மாதங்களில் போட வேண்டிய டிபிடி என்ற முத்தடுப்பூசி, அதாவது தொண்டை அடைப்பான், கக்குவா நிருமல், ரணஜன்னி ஆகியவற்றுக்குண்டான தடுப்பூசியை அந்தந்த சமயங்களில் போடுவது மிகவும் அவசியமாகும். 9வது மாதத்தில் தட்டமை ஊசியை இட வேண்டும். 1, 4 வயதுகளில் டிபிடி பூஸ்டர்களை கட்டாயம் போட வேண்டும். அது மட்டும் இல்லாம மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல், எம்எம்ஆர் என்று சொல்லக்கூடிய புட்டாளமை, தட்டமை, ருபல்லா ஆகிய கூட்டுக்குண்டான தடுப்பூசிகளையும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அந்தந்த காலகட்டங்களில் போட வேண்டும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சின்னம்மை, டைபாய்டு போன்ற நோய்களுக்கு கூட தற்போது தடுப்பூசி கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு வரும் நோய்களை பத்தி பார்க்கலாங்க சார். குழந்தைங்களுக்கு வரும் நோய்களை பத்தி பார்க்கலாம் சார். குழந்தைங்களுக்கு வழக்கமா வரும் நோய் மற்றும் வியாதிகளை பத்தி சொல்லுங்க. எல்லா குழந்தையினுடைய மெயின் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு தான். அதனால வயிற்றுப்போக்கை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாங்க. வயிற்றுப்போக்க வந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுல என்ன முதலுதவி செய்ய வேண்டும், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு முதல்ல முக்கியமான காரணம் சுகாதாரமற்ற உணவு வகை, குடிநீர், புட்டிப்பால் கொடுத்தல் ஆகியவையாகும். ஆகவே காய்ச்சிய குடிநீர், சுத்தமான உணவு முறைகளை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும். வயிற்றுப்போக்கு வந்த குழந்தையை எக்காரணம் கொண்டு நம்ம வெறும் வயிற்றுல வைக்கக்கூடாது. உப்பு கரைசல் தண்ணி, அரிசி கஞ்சி, இளநீர், மோர், தயிர் சாதம் ஆகியவற்றை அவசியம் கொடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது. இதே அந்த குழந்தைக்கு அதிகப்படியான வாந்தி, சோர்வு, சிறுநீர் கழித்தல் குறைவாக இருக்கிறது அப்படின்னா நாம் அவசியம் உடனடியா மருத்துவர் அணுகி அதுக்குண்டான வைத்தியத்தை ஆரம்பிக்க வேண்டும். வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா முதல் தொந்தரவு இது மாதிரி வாந்தி, வயிற்றுப்போக்கு. 2வது சின்னம்மை, தட்டமை போன்ற நோய்களாகும். வெய்ய காலம்னு வந்துருச்சுனாவே வழக்கமா இந்த சின்னம்மை, தட்டமை போன்ற நோய்கள் நிறைய பரவக்கூடும்.
முதல்ல உங்க குழந்தைக்கு வந்திருக்கிற நோய் என்ன அப்படிங்கறத மருத்துவர் மூலமா உறுதி செய்து கொள்ள வேண்டும். நீங்களாவே அது அம்மா தான் அப்படின்னு முடிவு செஞ்சு வீட்டிலேயே வச்சு பின்னாடி பிரச்சனைகளை உருவாக்க கூடாது. அம்மை என்பதும் சாதாரண நோய்தான். அதற்கும் தடுப்பு மருந்துகள் உண்டு, மருந்து மாத்திரைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மைக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தால் குற்றமாயிடும், தெய்வ குத்தமாயிடும், சூடு உள்ளேயே தங்கிடும் அப்படிங்கறத எண்ணம் கூடாது. தட்டம்மை போன்ற நோய்கள் எல்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா நிமோனியா போன்ற பிரச்சனைக்குரிய வியாதிகளை உண்டாக்குறது உண்டு. டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவுது. அந்த காய்ச்சல் வந்தா என்னென்ன பண்ணணும், எப்படி அதை தடுக்கணும், அதை பத்தி சொல்லுங்க சார். டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோயாகும். அது வராமல் நாம் பாதுகாத்து கொள்வது கொசு கடிக்காம பாத்துக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான். நம்ம இந்த கொசு கடிக்காம இருக்கிறது. அதனால இன்னைக்கு டெங்கு காய்ச்சல் எப்படி பரவாம தடுக்கிறது அப்படிங்கறத விட அந்த நோயுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய ப்ராப்ளம் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை இந்த டெங்கு காய்ச்சல் எந்த பாகுபாடும் பார்ப்பதே இல்லை. எந்த குழந்தைக்கு வேணாலும் டெங்கு காய்ச்சல் தாக்கலாம். குழந்தைகளிடம் இந்த டெங்கு நோய்க்குண்டான அறிகுறிகள் கண்டறிவது சற்றே கடினம். ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் பாத்தீங்கன்னா எல்லா காய்ச்சல் போலவே தான் ஆரம்பிக்கும். போக போக குழந்தையின் சுறுசுறுப்பு குறையும், அதிக தூக்கம் வரும், சாப்பாடு குறையும். 4வது நாள் 5வது நாட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காய்ச்சலை விட இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். டெங்குல முக்கிய பிரச்சனை என்னன்னா ரத்தத்தை உறைய வைக்கிற தன்மை கொண்ட தட்டை அணுக்கள் குறைவதே ஆகும். அதனால ஒரு சில குழந்தைகளுக்கு சிறுநீர், மலம் கழிக்கும் போது ரத்தம் வெளியேறுதல், உடல் சருமத்துல சிகப்பு புள்ளிகள் தோன்றுதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். டெங்கு என்பது ஒரு சில குழந்தைகளுக்கு மிதமான பாதிப்பையே உண்டாக்கும், ஒரு சில குழந்தைகளுக்கு மிகவும் மோசமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால டெங்குவை பொறுத்தமுறை அதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வைத்தியத்தை சரியான சமயத்துல ஆரம்பிச்சோமே ஆனா அதை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்த முடியும். அது டெங்கு காய்ச்சல் வராம தடுக்கிறதே சிறந்த முறையாகும். திடீர்னு குழந்தைங்களுக்கு இரவு நேரத்துல காய்ச்சல் வரும்போது முதல் உதவி என்ன பண்ணணும்? அதாவது நீங்க கேட்ட மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு காய்ச்சல் அப்படின்னு வந்ததுனாவே வலிப்பு வர்றது உண்டு. 5 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள ஒரு சில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் வலிப்பு ஏற்படுவது சகஜம். அப்படி வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான காரணத்தை தெரிந்து கொள்வது சிறப்பாகும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்ச்சல் வந்து வலிப்பு வரும் குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும்? வலிப்பு வந்தா சும்மா நம்ம ஊர்ல எல்லாம் செய்யற மாதிரி இரும்பு கையில கொடுக்கறது இந்த மாதிரி செயல்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம முதல்ல வலிப்பு வந்துச்சு அப்படின்னா குழந்தையினுடைய தலையை ஒரு பக்கமா சாய்த்து புறை எதுவும் ஏறாம பாத்துக்கிறதான் மிகவும் அவசியமாகும். ஈரத்துணியால குழந்தையினோட உடம்ப முழுக்க நம்ம துடைச்சு விடுறது அவசியம். உடனடியா மருத்துவர் அணுகி நம்மளுக்கு வந்திருக்கிறது சாதாரண வலிப்பு நோய் தான் அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் வெறும் வலிப்பு மட்டும் இல்லாம மூளை காய்ச்சல், எபிலெப்சி போன்ற நோய்கள் எல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் மருத்துவரை ஆலோசனைகள் படி அடுத்து அந்த வலிப்பு வராம இருக்கிறதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைங்களுக்கு வர வலிப்பு வாழ்நாள் ஃபுல்லா இருந்துட்டே இருக்குமா, இல்ல சில காலத்துக்கு இருந்துட்டு போயிடுமா? பெரும்பாலான குழந்தைகள் 90% 90% குழந்தைகளுக்குங்க வலிப்பு வாழ்நாள ஒரு தடவையோ 2 தடவையோ மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்கவே வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதுவே அந்த குழந்தைக்கு வேறு காரணங்கள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எபிலெப்சி அல்லது சீசர் டிசார்டர்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நோய்கள்னால வரக்கூடிய வலிப்பாக இருந்தால் அது வாழ்நாள் முழுக்கவே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்குண்டான மருத்துவரை அணுகி அதுக்குண்டான டெஸ்ட் அதாவது பரிசோதனைகள் செய்து இவனுக்கு வலிப்பு நோய் உண்டு அப்படிங்கறதை உறுதி செய்து கொண்டு அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை கொடுத்தேமே ஆனால் மேலும் வலிப்பு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் வச்சுக்கணும். அதாவது தனியா சைக்கிள் ஓட்டுவது, நீச்சலுக்கு போறது, இந்த மாதிரி செயல்களை செய்யாம நம்ம பாத்துக்கிறது மிகவும் அவசியம். ஏன் நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட குழந்தை உள்ள தாள் எதுவும் போடாம குளிக்கிற மாதிரி பாத்துக்கிறது அவசியம். வலிப்பு நோய் அப்படின்றது இயற்கையா வருதா, இல்ல உணவு குறைபாடு சத்து குறைபாடுனால வருதா, இல்லாட்டி பரம்பரை நோயா வருதா சார்? அதாவது சாதாரண வலிப்பு, காய்ச்சலால் வரும் வலிப்பு, அதாவது ஃபெப்ரைல் சீசர்ஸ் நம்ம அதை சொல்லக்கூடியது நாங்க பரம்பரையினால வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பெரும்பாலான காய்ச்சல் வலிப்பு வர்ற குழந்தைகளுடைய அப்பா அம்மாவுடைய ஹிஸ்டரியை கேட்டோம்னா பெரும்பாலான பெற்றோருக்கு யாராவது ஒருத்தருக்கு அந்த வலிப்பு இருந்திருக்கலாம். அதனால் பரம்பரையினால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தை வளர்ப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்து மருத்துவர் சரவணன் அவர்கள் கூறியது. அதன் தொடர்ச்சியினை நாளைய பகுதியில் கேட்போம்.
என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.